வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கைகூடும். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் சுமார் 30 ஆண்டு காலம் உடன் உறைந்து அவருக்கு பணி செய்த ஒரு சாதகர். ஒரு சமயம் பகவானை அவர் தமக்கு ஏதாவது சொல்லும்படி கேட்க, பகவான் இரவும் பகலும் எப்பொழுதும் தவறாது இடைவிடாது பிழை இல்லாமல் இறைவன் நினைவு வேண்டும் என்று பிரார்த்தனை செய் என்றார். அதுவே இந்த முறை பொதுவாக பார்க்க போனால் இது மிக எளிய முறை, எவரும் பின்பற்றலாம். அதன் முழுமையை கவனித்தால் இம்முறைக்கும் சிறப்புண்டு என்று தெரிகிறது. எந்த செயலை செய்தாலும் இறைவனை ஸ்ரீ அன்னையை நினைத்து செய்கின்றோம். எந்த செயலை செய்யவில்லை என்றாலும் ஸ்ரீ அன்னையை நினைவு கூர்கின்றோம். எந்த எண்ணம் தோன்றினாலும் ஸ்ரீ அன்னையை நினைத்த பின் எண்ணத்தை தொடங்குகின்றோம். எந்த உணர்ச்சி தோன்றினாலும் ஸ்ரீ அன்னையை முதலில் நினைக்கின்றோம். ஆனால் இடையறாத நினைவு ஒரு தெய்வீக பூரணத்தை கொடுக்கிறது. ஆகவே ஸ்ரீ அன்னை நம் வாழ்வில் பூரணமாக செயல்பட முடிகிறது. வாழ்வில் அஸ்திவாரங்கள் மாறுகின்றன, அவற்றின் தன்மை மாறுகின்றன, தரம் மாறுகின்றன, திறன் மாறுகின்றன. வழிபாட்டின் சிறப்பு மெல்ல மெல்ல வாழ்வு முழுவதும் பரவி ஸ்ரீ அன்னையின் ஆதிக்கத்துக்குள் நம்மை கொண்டு வந்து விடுகிறது. நம்ம வாயால் ஒரே ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. எந்த சத்தம் கேட்டாலும் சத்தம் மனதை தொடும் முன் ஸ்ரீ அன்னையை அழைக்க வேண்டும். நாம் தியானம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உட்கார்றோம். அப்போது வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் ஒன்று டிவி போடுவாங்க, இல்லை சத்தமாக பேசுவாங்க. அது நம்ம தியானத்திற்கும் பிரார்த்தனைக்கும் இடையூறு தரும். அந்த நிமிஷம் அவங்கள சொன்னால் அவங்க கேட்பாங்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நம்ம ஸ்ரீ அன்னை கிட்ட சொல்லலாம், நான் உங்களை மானசீகமாக நான் பிரார்த்தனை செய்யணும், எனக்கு எந்தவித வெளி சத்தமும் கேட்கக்கூடாது என்று நாம் சொல்லி பிரார்த்தனை செய்தால் நம்மளுடைய தியானம் அவங்க கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்கிறது எல்லாமே தடைப்படாது. நமக்கு வெளி சத்தம் கண்டிப்பாக கேட்காது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், அதனால் உங்கள்கிட்ட பகிர்றேன். அதை தான் இப்போ நான் சொல்கிற பதிவிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடல் அசையும் பொழுதே அசையும் இடத்தில் அன்னையை காணுதல் அவசியம். எந்த பொருளை தொடும் முன்னும் அதன் மீது ஸ்ரீ அன்னையின் உருவத்தை காண வேண்டும். கண்ணில் படும் காட்சிகள் மனதை தீண்டும் முன் ஸ்ரீ அன்னையின் உருவம் மனதை தொட வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தால் கூட நமக்கு முன்னாடி நினைக்கிறது ஸ்ரீ அன்னையை தான். அந்த ஸ்ரீ அன்னையை நினைக்கும் போது அந்த பிரச்சனை பனி போல விலகுவதை உணரலாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள். எண்ணங்கள் தோன்றும் முன் ஸ்ரீ அன்னை ஒளி மனதில் பளிச்சிட வேண்டும். ஒரு கவலை மனதில் எழுந்தால் வலிய அதை விலக்கி ஸ்ரீ அன்னையை அங்கு இனி அக்கவலை எழாத வண்ணம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அந்த கவலை இனிமேல் என் மனசில் வரக்கூடாது, அதை அழிச்சிடுங்கன்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா அது அழிந்து போகும், நினைவுகள் மறந்து போகும். ஒரு யோசனை மனதில் தோன்றினால் அதை யோசிப்பதை விட ஸ்ரீ அன்னையை நினைப்பதால் யோசனையால் ஏற்படும் பலன் முழுவதும் ஏற்படும் என்று ஸ்ரீ அன்னையை நினைக்க வேண்டும். ஒரு காரியம் செய்யும் பொழுது அதை பல பாகங்களாக்கி ஒவ்வொரு பாகத்தை நினைக்கும் முன்னும் மனம் ஸ்ரீ அன்னையை நினைக்க வேண்டும். நமக்கு நடந்த எந்த நல்ல காரியம் நினைவுக்கு வந்தாலும் உடனே ஸ்ரீ அன்னையை மனதால் நமஸ்கரித்து நெஞ்சால் நன்றியை உணர வேண்டும். நமக்கு நடந்த எந்த கெட்டது நினைவு வந்தாலும் நினைவை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நமக்கு நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி யாராவது பேசிடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மனதில் ரொம்பமா ஒரு அழுத்தம் ஏற்படுவது மட்டும் இல்லை, ஒரு மனதில் ஒரு பிசைவு தன்மை, பிசற மனம் பிசைகின்றது என்று சொல்லுவாங்க. அதாவது கவலை ஒரு இப்படி நம்மளை பேசிட்டாங்களேன்ற வருத்தம் வர நமக்கு அந்த அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்ற தாங்கக்கூடியாத வேதனை மனதை பிசைக்கும். அதை நாம் ஸ்ரீ அன்னைக்கிட்ட உட்காந்து சாந்தி
சாந்தி, எனக்கு சாந்தியை கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு சாவித்திரி புக்கில் 2 கையும் வச்சு நீங்கள் தலை வச்சு படுத்துட்டிங்கன்னா உங்கள் மனம் அமைதி பெறும். இது என்னுடைய நான் உணர்ந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளை அறியாமே நமக்கு கோபமோ இல்லை நமக்கு கோபம் எந்த நேரமும் நம்ம வந்தாலும் நமக்கு கூட அடங்கி நம்ம அப்படியே அமைதியாகிடணும். கோபம் தலைக்கு வெளியே வரும். ஆனால் அதை நாம் பெரிதுபடுத்தாமல் ஸ்ரீ அன்னையிடம் எனக்கு அந்த கோபம் விலகணும், எனக்கு சாந்தியை கொடுங்க, எனக்கு சாந்தியை கொடுங்க, எனக்கு சாந்தியை கொடுங்க நீங்கள் மனசில் நினச்சிட்டு நினச்சாவே போதும், நம்ம கோபம் அடங்கிடும். அதையும் மீறி உங்களுக்கு கோபம் வருதுன்னா சாவித்திரி புத்தகம் இருந்தால் அந்த புத்தகத்தின் மீது ஸ்ரீ அன்னையின் மடியின் மீது நீங்கள் தலை வைத்து படுப்பது போல் அந்த புத்தகத்தில் 2 கைகளை வைத்து அதன் மேல் படுத்து பாருங்கள். நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். நமக்கு நடந்த எந்த நல்ல காரியம் நினைவுக்கு வந்தாலும் நம்ம உடனே ஸ்ரீ அன்னையை நினைக்க வேண்டும். யார் நினைவுக்கு வந்தாலும் ஸ்ரீ அன்னையை நினைப்பது மேல் என நினைவை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதேனும் எரிச்சல் எழுந்தால் நம் ஸ்ரீ அன்னையை விட்டு விலகி போகின்றோம் என அறிந்து மனதின் திசையை மாற்றி எரிச்சலை அடக்கி அழித்து கூடுமான வரை அதை சந்தோஷமாக மாற்ற முயல வேண்டும். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம மனசில் நல்ல மனம் ஒன்று, கெட்ட மனமும் 2 மனங்கள் உண்டு. நல்லதை சிந்திக்க சொல்லி தூண்டும் மனம் உண்டு. அந்த நல்லதை நம்ம சிந்திக்கும் பொழுது இப்படி செய்யாதே என்று அதை தடுக்கிறக்கூடிய மனமும் உண்டு. அப்போது நம்ம எதை நம்ம சாதாரண மனிதர்கள் தான். அந்த நிலை சூழ்நிலையில் நம்ம ஸ்ரீ அன்னையை நினைத்து தீயதை விரட்டி விடுங்கள், நல்ல எண்ணங்களை மட்டும் என்னிடம் கொடுங்கள் என்று நம் பிரார்த்தனை செய்தால் ஸ்ரீ அன்னையின் சிம்பிள் அந்த தீயதை விரட்டுவது போல் நம் மனதில் கற்பனை செய்து கொண்டால் நம் உடம்பில் உள்ள மனதில் உள்ள தீயவைகள் எல்லாம் விலகி போகும். நீங்கள் இப்போ பார்க்குறது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட ரூம் தரிசனத்தை தான் பார்க்குறீங்க. இந்த ரூம் தரிசனம் காண நமக்கு கோடி கண்கள் இருந்தால் கூட போதாதுங்க. ரொம்ப ஒரு நல்ல அமைதியாக இருக்கும் இந்த சூழ்நிலை. ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட ரூம் தரிசனம், ஸ்ரீ அன்னை ரூம் தரிசனம் காண்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்போவுமே தவற விடாதீங்க. அவங்க பயன்படுத்திய கட்டில், சேரு, புத்தகம், அவங்க பயன்படுத்திய செல்ஃப், இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் முன் ஸ்ரீ அன்னை இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார், அவர் இதை எப்படி செய்வார் என கருத வேண்டும். பாசம், பிரியம், ஆசை வேளையில் ஆர்வம், வேகம், தீவிரம் மனதுள் எழுந்தால் அவற்றை ஆன்மீக ஆர்வமாக மாற்ற வேண்டும். ஒரு செய்தி கேட்டு கவலை, ஏக்கம், பாரம், உற்சாகம் எழுந்தால் இவற்றையெல்லாம் அனுமதிக்க கூடாது. பதிலாக ஸ்ரீ அன்னை நினைவு, சந்தோஷம், சுகம், ஆர்வத்தை எழுப்ப வேண்டும் என அறிய வேண்டும். ஸ்ரீ அன்னையை நினைச்சாவே நம்ம மனசில் அமைதி தருவது மட்டும் இல்லை, ஒரு வித மகிழ்ச்சி கொடுக்கும். உடம்பு முடியலை, எழுந்திருக்கவே சோம்பேறியாக இருக்குது, சமைக்கவே பிடிக்கலைன்னீங்கன்னா நீங்கள் ஸ்ரீ அன்னையை நினச்சி பிரார்த்தனை செய்யுங்க. என் உடம்பில் தெம்பை கொடுங்க, நான் எப்பவும் போல் சுறுசுறுப்பாக புத்துணர்வாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் உடம்புல தெம்பு கிடைக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பேங்க. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூங்கணும் போல தோணும். அது ஒரு சோம்பலுக்கு ஒரு அறிகுறி. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நான் எப்பவுமே தூங்கக்கூடாது, என் உடம்பில் புத்துணர்வை கொடுங்க, என் உடம்பில் நோயை விளக்குங்கள் என்று நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட கூட நம்ம காண்பித்து சரியாகாத நோய் கூட ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்தோம்னா அந்த நோய் பரிபூரணமாக குணமாயிடும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தொடர்ச்சி நாளைய பதிவில் பார்க்கலாம். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.